ஹே கைஸ் குட் மார்னிங். முதல்ல சட்டி வச்சுட்டு அதில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயிலோட இஞ்சி பூண்டு தட்டியும் பச்சை மிளகா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயமும் போட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆக்குங்க. வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி பழத்தை போட்டுட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக கொலன்னு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அது கூட கரம் மசாலா, மஞ்சள் பொடி, தனியாத்தூள், காரத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரேவி ரெடி பண்ணுங்கள். கிரேவி மாதிரி ஆகி நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்கினதுக்கப்புறமா அதில் வந்து காடையை இறக்குங்க. ஆல்ரெடி காடையை நான் கழுவி மஞ்சத்தூள், தயிர், எலுமிச்சப்பழம், சில்லி ஃபிக்ஸ்லாம் போட்டு கிண்டி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு அப்படியே நல்லா கிண்டுங்க மூடி வச்சு. அப்படியே தண்ணி அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அளவு பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுட்டு நல்ல கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தாளித்து போட்டுக்கோங்க. சூடாக ஒரு தோசை ஊற்றிட்டு அதில் இப்போ அப்படியே இறக்குங்க. செம்மையாக காலை டிஃபனுக்கு கமன்னு காலையில் செம்மையாக சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.